வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யோசுவா 15ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது இஸ்ரவேல் கோத்திரங்கள் எப்படியாக ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த நிலத்தை சுதந்தரித்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். முதலாவதாக 15ஆம் அதிகாரத்தில் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு யூதா கோத்திரத்துக்கு ஒதுக்கப்படுகின்றதை பார்க்கின்றோம். அந்த யூதா கோத்திரத்தின் நிலத்தில் காலேபுக்கு எப்ரோன் என்கின்ற ஒரு விசேஷமான இடம் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது காலேப் அந்த இடத்தில் இருந்த சேசாய், ஆகிமான், தல்மாய் என்னும் ஏனாக்கின் 3 குமாரரையும் துரத்திவிட்டதாக நாம் பார்க்கின்றோம். ஏனாக் என்பவர்கள் ராட்சத மனிதர்களாய் இருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் 15ஆம் வசனத்தை வாசிக்கும்போது காலேபும் அவனுடைய சகோதரன் மற்றும் மருமகனோடு சேர்ந்து கீரையாத் செப்பேர் என்கின்ற இன்னொரு இடத்தையும் சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். இன்னுமாக காலேபின் மகள் எப்படியாக இன்னும் எனக்கு நிலம் வேண்டும் என்று கேட்டாள் என்று குறிப்பிடப்படுகின்றது. 19ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது அப்பொழுது அவள் காலேபிடத்தில் வந்து, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் என்று நாம் வாசிக்கின்றோம். காலேபும் அவனுடைய குடும்பத்தாரும் இப்படி அவர்கள் கொடுக்கப்பட்ட நிலத்தை சுதந்தரித்தார்கள் என்று நாம் படிக்கும் அதே நேரத்தில் இதே 15ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்திவிடக் கூடாமற் போயிற்று. ஆகையால் இந்நாள் மட்டும் எபூசியர் யூதா புத்திரரோடே எருசலேமிலே குடியிருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். இதேதான் அடுத்த அதிகாரத்தில் எப்ராயிம் கோத்திரத்தாரை பற்றி சொல்லப்படுகின்றது. 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். அவர்கள் காசேரிலே குடியிருந்த கானானியரை துரத்திவிடவில்லை. ஆகையால் கானானியர் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ராயிமுக்குள்ளே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களாய் சேவிக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். இதேதான் அடுத்த அதிகாரத்தில், அதாவது 17ஆம் அதிகாரத்தில் மனாசே புத்திரரை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. 12ஆம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது மனாசேயின் புத்திரர் அந்த பட்டணங்களின் குடிகளை துரத்திவிடக்கூடாமற் போயிற்று. கானானியர் அந்த சீமையிலேதானே குடியிருக்க வேண்டுமென்று இருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த போதும் கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் அவர்களை பகுதி கட்டுவர்களாக்கி கொண்டார்கள் என்று நாம் படிக்கின்றோம். அதே 17ஆம் அதிகாரத்தில் செலோப்பியாத்துக்கு பிறந்த குமாரத்திகள் அவர்களுக்கு நிலங்கள் வேண்டும் என்று யோசுவாவிடத்தில் வந்து கேட்டு அதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று படிக்கின்றோம். நண்பர்களே, நமக்கும் ஆண்டவர் அவருடைய வரங்களையும் வாய்ப்புகளையும் சில ஸ்லாக்கியங்களையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினாலே கர்த்தர் நமக்கு கொடுத்ததை நாம் சுதந்திரிக்காதபடிக்கு நமக்கு ஏதோ குறைவிருப்பதாக நாம் உணர முடியும். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வாசிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய இளம் ஊழியனாகிய தீமோத்தேயை பார்த்து இப்படி சொன்னார். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கின்றேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேவுக்கு சொன்னார். நண்பர்களே, விசுவாசிகளும் அடிக்கடி ஆண்டவரிடத்தில் வல்லமைக்காகவும்
உற்சாகத்திற்காகவும் விடாமுயற்சிக்காகவும் ஜெபிக்கின்றார்கள். ஏனென்றால் விசுவாசிகளும் சில நேரத்தில் பலவீனம் அடைந்து ஆண்டவருக்காக வாழ்வதற்கான ஒரு தாகம் இல்லாமல் போய்விட முடியும். ஆண்டவர் அவர்களுக்காக ஏற்கனவே கொடுத்திருக்கின்ற காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு கொஞ்சம் சோர்ந்து போக முடியும். ஆகவே அடிக்கடியாக விசுவாசிகள் வல்லமைக்காகவும் உற்சாகத்திற்காகவும் விடாமுயற்சிக்காகவும் ஜெபிக்கின்றார்கள். 1 கொரிந்தியர் 9:25 27 வாசிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னையே இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக காண்பித்து இப்படி சொல்லுகின்றார். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் அவர் கொடுத்த காரியத்தை அடையும்படியாக முன்னேறி செல்லுகின்றார் என்று காண்பிக்கின்றார். யோசுவா 17:14 வாசிக்கும்போது அங்கே யோசுவாவினிடத்தில் யோசேப்பின் பிள்ளைகள் வந்து, நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள். 15 யோசுவா அவர்களுக்கு மறுமொழியாக, நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்ராயிம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயும் இருந்தால் பெரிசியர் ரெப்பாயிமர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் 16 யோசேப்பின் குமாரர் அந்த காட்டுப்பகுதியில் குடியிருக்கிற எல்லா கானானியர்களிடத்திலும் இருப்பு ரதங்கள் இருக்கின்றதே என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு 17 யோசுவா எப்ராயிம் மனாசே என்கின்ற யோசேப்பின் குடும்பத்தாருக்கு சொல்லுகின்றார், நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரம் உண்டு. ஒரு பங்கு மாத்திரமல்ல, மலை தேசமும் உங்களுடையதாகும். கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாயிருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்று அவர்களை உற்சாகப்படுத்துகின்றார். நண்பர்களே, உங்களுக்கும் எனக்கும் கூட கர்த்தர் நிச்சயமாக வல்லமையையும் உற்சாகத்தையும் விடாமுயற்சியும் ஒவ்வொரு நாளும் தந்து அவர் நமக்காக வைத்திருக்கின்ற அவருடைய திட்டங்களை நாம் நிறைவேற்ற நமக்கு கிருபை தருவார் என்று நாம் அறிந்து கொள்வோம். யோசுவா 18:3 யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இதைதான் சொன்னார். உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்து கொள்ளப் போவதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள். பழைய பாடல் ஒன்று இப்படி சொல்லுகின்றது, உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உயிர் பெறுவீர், ஒன்று கொடுவீர், உலர்ந்த எலும்புகளே, நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்துவிட்டார். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.